வணக்கம். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது நிகழ்வு மேலாண்மை. வெளியில இருந்து பார்க்கறப்போ இது ரொம்ப பிரம்மாண்டமாவும் மேஜிக் மாதிரியும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற கடுமையான பிசினஸ் லாஜிக் என்ன, அதோட கிரியேட்டிவ் ஆத்மா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இது வெறும் பிளானிங் கிடையாதுங்க, இது நிஜமாவே ஒரு அற்புதமான கலை. சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல நிகழ்வின் உடற்கூறியல், ரெண்டாவது 5 நிர்வாக தூண்டுகள், மூணாவது ஈவெண்டோட கருப்பொருளை உருவாக்குறது, நாலாவது டிசைன் கோட்பாடுகள், அப்புறம் கடைசியா நம்ம உணர்வுகளுக்கான வடிவமைப்பு. ஸ்ட்ரிக்டான பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எப்படி ஒரு பியூர் கிரியேட்டிவ் ஆர்ட்டுக்குள்ள நாம நுழைய போறோம்னு இதுல உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே, முதல்ல பகுதி 1, நிகழ்வின் உடற்கூறியல், அதாவது அனாட்டமி ஆஃப் அன் ஈவெண்ட். இப்போ இந்த 2 படங்களையும் கொஞ்சம் கவனிங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது பாலைவனத்துல நடக்கிற ஒரு சின்ன கார்ப்பரேட் டீம் பில்டிங் மீட்டிங்காவும் இருக்கலாம், அல்லது லவ் பாக்ஸ், கிளாஸ்டன்பரி மாதிரி பல ஆயிரம் பேர் கூட்டுற பிரம்மாண்டமான மியூசிக் ஃபெஸ்டிவலாவும் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை நடத்துறது கிட்டத்தட்ட ஒரு புது ஊரையே உருவாக்குறதுக்கு சமம். அதோட ஸ்கேல் அவ்வளோ பெருசு. அடுத்து பகுதி 2, 5 நிர்வாக தூண்கள். மேடையில அந்த மேஜிக் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போடணும். அதுதான் இந்த 5 விஷயங்கள்: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், பணியமர்த்தல், வழிநடத்துதல், அப்புறம் கட்டுப்படுத்துதல். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தப்பான ஆட்களை வேலைக்கு எடுத்தா என்ன ஆகும்? மொத்த ஈவெண்ட்டும் கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? அதனால தான் பயங்கர ப்ரெஷரான சூழ்நிலையிலையும் டீமை சரியா லீடு பண்றதும் பட்ஜெட்டை கச்சிதமா கண்ட்ரோல் பண்றதும் ஒரு ஈவெண்ட் மேனேஜருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பகுதி 3, நிகழ்வு கருப்பொருளை உருவாக்குதல், அதாவது ஈவெண்டோட கான்செப்ட். நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ரெடியானதும் அடுத்து நாம யோசிக்க வேண்டியது ஈவெண்டோட பர்பஸ் என்ன, அதுக்கு என்ன டெக்னாலஜி வேணும் அப்படிங்கிறது தான். இதை ரொம்ப அழகா விளக்குற ஒரு விஷயம் தான் இங்க இருக்கு. நம்ம நோக்கம் மாற மாற நம்ம பயன்படுத்துற டெக்னாலஜியும் மாறும். உதாரணத்துக்கு, ஒரு விழாவில் மக்களின் கவனத்தை ஈர்க்கணும்னா அங்க வானவேடிக்கை தேவைப்படும். அதே ஒரு எஜுகேஷனல் எக்ஸ்போனா ஒரு ப்ராடக்ட்டை பத்தி விளக்குற இன்டராக்டிவ் வீடியோ தேவைப்படும். சிம்பிளா சொல்லணும்னா, பர்பஸ் மாறினா நம்ம டூல்ஸும் மாறணும். ஒரு நாடக ஆசிரியர் தனது நாடகத்தை தியேட்டரின் வரையறுக்கப்பட்ட எல்லைகளுக்குள் இடமளிக்கும் ஒரு அமைப்பை உருவாக்க வடிவமைப்பது போல இந்த மேற்கோளை கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. ஒரு ஈவென்ட் பிளானரோட வேலை எவ்வளோ சவாலானதுன்னு இதுல புரியும். காலியா மொட்டையா இருக்கிற ஒரு ரூமையோ இல்ல ஒரு திறந்த வெளியையோ மக்களுக்கான ஒரு மாயாஜால உலகமா மாத்துறது சாதாரண விஷயம் இல்ல. இது அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு விடப்படுற மிகப்பெரிய சவால். சரி, இப்போ நாம பகுதி 4க்கு போவோம். வடிவமைப்பின் கோட்பாடுகள், அதாவது ஈவெண்டோட மூளை பகுதியிலிருந்து அதோட இதய பகுதிக்குள்ள நுழைய போறோம். ஈவெண்ட் டிசைன் பத்தி ராபர்ட் பிரவுன் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வரையறையை இங்க பார்க்கலாம். அதாவது ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மீனிங்ஃபுல்லான அனுபவத்தை தர்றது தான் ஈவெண்ட் டிசைன். மாடர்ன் ஈவெண்ட்ஸ் எதுவுமே சும்மா ரேண்டமா நடக்கிறது கிடையாது. ஆடியன்ஸ் கூட ஒரு எமோஷனல் கனெக்ட் கொண்டு வரதுக்காக ரொம்ப நுணுக்கமா டிசைன் செய்யப்பட்ட அனுபவங்கள் தான் இது எல்லாமே. பிரவுன் சொல்ற அந்த 5 டிசைன் பிரின்சிபல்ஸ் என்னென்னு இங்க பார்க்கலாம். அளவு, வடிவம், கவனம், நேரம், கட்டமைப்பு. இது ஒவ்வொன்றும் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, ஒரு ரூமோட சீலிங் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா அந்த இடத்தோட வடிவத்தை மக்கள் எப்படி உணர்றாங்கன்னு மாத்த முடியும். அதே மாதிரி ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணி ஆடியன்ஸோட கவனத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் கொண்டு வர முடியும். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஃபைனலா பகுதி 5, உணர்வுகளுக்கான வடிவமைப்பு. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். ஆடியன்ஸை அந்த சூழலுக்குள்ள முழுமையா மூழ்கடிக்கணும்னா அவங்களோட 5 புலன்களையும் நம்ம ட்ரிகர் பண்ணணும். அதுல முதல்ல சவுண்ட்ஸ்கேப்பிங், அதாவது ஒலிக்காட்சி. ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்ல ஏன் எப்பவுமே ரொம்ப ஃபாஸ்டான மியூசிக் போடுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா சவுண்டு நம்ம மைண்ட் செட்டையே மாத்திரும். ஒரு எமோஷனலான ஈவெண்ட்ல பிளே ஆகிற சாஃப்ட் மியூசிக்கும் ஒரு ரீட்டைல் ப்ரொமோஷன்ல அதிரடியா கேட்கிற ராக் மியூசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? 2வது விஷயம் விஷுவல் கியூஸ், அதாவது காட்சி குறிப்புகள். இன்னைக்கு நாம எல்லாருமே ஸ்கிரீனை பார்த்து வளர்ந்த டிவி ஜெனரேஷன். அதனால நமக்கு ஸ்ட்ராங்கான விஷுவல்ஸ் ரொம்ப தேவை. ஒரே மாதிரியான லோகோக்கள், பளிச்சுன்னு இருக்கிற கலர்கள், சரியான டைரக்ஷன் போர்டுகள், இதெல்லாம் இருந்தாதான் ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாம அந்த ஈவெண்ட்ல கனெக்டடா இருப்பாங்க. 3வது தொடு உணர்வு. இதை ஒரு பிளைண்ட் ஃபோல்ட் டெஸ்ட் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்க கண்ணை கட்டிட்டு ஒரு டேபிள் கிளாத்தை தொட்டு பார்க்க சொல்றாங்க. அந்த துணியோட சாஃப்ட்னஸை வச்சே நம்ம ஒரு ராயல் பேங்க்வெட்ல இருக்கோமா இல்ல சாதாரண ஒரு பிக்னிக்ல இருக்கோமான்னு நம்ம மூளை டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அந்த அளவுக்கு டச் ரொம்ப பவர்ஃபுல்லானது. 4வது வாசனை.
நம்ம எமோஷன்ஸை உடனே ட்ரிகர் பண்றதுல வாசனைக்கு ஈடுணையே கிடையாது. ஒரு வெஸ்டர்ன் தீம் பார்ட்டியில வர்ற பார்பிக்யூ வாசனையோ இல்ல கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ல வர்ற ஃப்ரெஷ்ஷான பைன் மர வாசனையோ அது ஆடியன்ஸை அந்த உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடும். ஆனா கவனமா இருக்கணும், வாசனை ஓவரா போய் தலைவலி வந்துடக்கூடாது. அதனால சில நியூட்ரல் ஜோன்ஸையும் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். கடைசியா சுவை. ஒரு சாதாரண பார்வையாளரை அந்த ஈவெண்ட்ல முழுமையா இன்வால்வ் ஆகிற பங்கேற்பாளரா மாத்துறதுக்கு டேஸ்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வந்திருக்கிறவங்களோட வயசு, அவங்க கலாச்சார பின்னணி, இதையெல்லாம் மனசுல வச்சு கரெக்டான சாப்பாட்டை அரேஞ்ச் பண்றது ஈவெண்ட்டோட சக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஈவெண்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது எது தெரியுமா? இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். ஒரு இருட்டுல ஒளிரக்கூடிய க்ளோ இன் தி டார்க் ஜுவல்லரிய கெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டா அவங்களே அந்த ஈவெண்ட்டுக்கு டெக்கரேஷன் ஆயிடுவாங்க. பட்ஜெட்டும் மிச்சம். அதே மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லனா சைல்ட் கேர் வசதி செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் தான் ஒரு ஈவெண்ட்டை பர்ஃபெக்ட்டா மாத்துது. ஓகே, ஃபைனலா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நீங்க இதுவரைக்கும் அட்டெண்ட் பண்ணனதுலே மிகச் சிறந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. உங்க 5 உணர்வுகள்ல எந்த உணர்வு அந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு மறக்க முடியாத ஒண்ணா மாத்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை நீங்க எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் இந்த விஷயங்களை எல்லாம் கவனிச்சு பாருங்க. நிச்சயமா அது ஒரு புது அனுபவமா இருக்கும். இந்த எக்ஸ்பிளைனர்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.